ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை படிக்கணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். கவனிங்க, நான் அந்த வசனத்தை கிருபாவுக்கு அனுப்பல. நான் திருமானூர்ல தான் இந்த வசனத்தை பேசினேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன். யாருக்கு தேவனா இருக்கிறார் அப்படின்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனா இருக்கிறார். சாய்ச்சி என்னன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். இந்த ஜெயம் யாரை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இந்த ஜெயத்தை எப்படி நாம, ஜெயம்னா வெற்றி, இந்த வெற்றியை நம்ம எப்படி சுதந்திரிக்கிறது? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான்னா எது? எல்லாமே. ஜெயிக்கிறவன் தான் எல்லாவற்றையும் அனுபவிப்பான்ற மாதிரி. எந்த ஜெயம், என்னத்தை ஜெயம் பண்ணா எல்லாத்தையும் சுதந்திரிக்க முடியும்? நமக்கு என்னென்னலாம் தேவை, நமக்கு என்னென்னலாம் இந்த உலகத்துல வேணும் அப்படிங்கிறதுக்கு இவர் முன்னாடியே சொல்றாரு, நீ ஜெயம் பெற்றினாதான் இதெல்லாம் சுதந்திரிக்க முடியும். இப்ப நமக்கு ஒரு யுத்த காலம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் பேட்டில் ஃபீல்டு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யுத்த காலம். அந்த யுத்த காலத்துல பிசாசுக்கும் நமக்கும் ஒரு யுத்தம் செய்யறதுக்கான ஒரு காரியம் இருக்கு. ஏதோ ஆவிக்குரிய ஜீவியம் ஏதோ மெத்தனமா பஞ்சு மெத்தையில நடக்கிறது மாதிரி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்தத்தை செய்தாகி வேண்டும். ஏன்னா நம்முடைய எதிராளியாகிய பிசாசு அவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ஜித்து சிங்கம் போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். கர்ஜிக்கிற சிங்கம். ஏன் அவன் விழுங்க பார்க்கணும்னா, நம்ம இந்த உலக வாழ்க்கையினுடைய ஓட்டத்துல அந்த குறிப்பிட்ட இலக்க போய் நம்ம அடைய விடாதபடிக்கு எல்லாருக்கும் ஒரு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கு, ஒரு ட்ராக் இருக்கு. அதுல எண்ட்ல நமக்கு பிரைஸ் இருக்கு, ஒரு கிரீடம் உண்டு. அதை நீ அனுபவிக்க கூடாதபடிக்கு அவன் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் உன்னுடைய கவனத்தை திசை திருப்ப முடியுமோ, அந்த இலக்கை போய் அடைய விடாதபடிக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யும். இப்ப நான் எனக்கு ஒரு ஓட்டம் இருக்குது, உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட உங்க வாழ்க்கையில ஒரு ஓட்டம். இந்த ஓட்டம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு ஓட்டம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். இந்த ஓட்டத்துல நிறைய இடர்பாடுகள், சோதனைகள், அதெல்லாம் ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்கும் போது அந்த குறிப்பிட்ட இலக்கை அடையிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடிச்சதான விஷயத்த பிசாசு உருட்டி விடுறான். ஒருத்தங்களுக்கும் ஒவ்வொரு, ஏன்னா நம்ம உலகத்தினுடைய பின்னணியில இருந்து நான் வெளியில வந்தோம். ஆண்டவர் அந்த உலக பின்னணியில இருந்து நம்மளை வெளியில கொண்டு வந்தார். நம்ம அந்த உலகத்துல இருக்கும்போது சில ஆசை, இச்சை, சில விஷயத்துல எல்லாம் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம். அதுல இருந்தா அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து மீண்டும் அவன் என்ன பண்றான், அதே ஆசைகளை நீ எதுல நீ அடிமைப்பட்டு இருந்தியோ அதையே காட்டி, நீ ஓடிட்டு இருக்கும் போது அதை உருட்டி விடுவான். நீ உனக்கு விருப்பமானது இது எடுத்துக்கலாம். அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அதை தேடி தேடி போனது இப்ப இலகுவாவே கிடைக்குது. நீ ஆசைப்படுற பணம், பொண்ணு, பொருள், மத்த எல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் தேடி வருது. ஆனா உன்னுடைய ஓட்டம் முடிவுல பார்த்தா ஒரு பெரிய பிரைஸ் இருக்கு, இதை காட்டில மேலான ஒண்ணு இருக்கு. ஆனா இது இந்த அற்பமான உலகத்துல நீ இருந்தப்ப உனக்கு கிடைக்க பெறாததா இருந்ததை இன்னைக்கு இலவசமா அழகா உருட்டி விடுற ஒரு அனுபவத்துல காட்டுறான். நீ அதை பாப்பியா? இல்ல அப்பா, இதெல்லாம் ஒரு காலத்துல எனக்கு நான் தேடி தேடி போனேன், காசு கொடுத்து வாங்கினது, இப்ப எனக்கு இலவசமாவே கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிற அப்படின்னா அடைய வேண்டிய இலக்குல வச்சிருக்கிற பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். ஆனா அததான் நமக்கு ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஜாக்கிரதையா ஓடக்கடவோம்னு சொல்லியிருக்கிறார். இப்ப ஜெயத்தை நீ அந்த பேட்டில நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா எல்லாவற்றையும் சுதந்திரித்துக்கோ.
அந்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை எதையுமே பார்க்காம நீ அந்த ஓட்டத்தையே கண்ணோக்கி பார்த்துட்டு முடிவுல நீ போயிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு கிடைக்க போகிறதான வெகுமானம், உனக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் அது பெரிதானது. அநேகர் இந்த விசுவாசத்தை ஓட்டத்தை விட்டு வழி விலகி போய் நல்ல போராட்டத்தை போராடின விசுவாசத்தை காத்து நிறைய பேர் அற்பமான சொற்பமான இந்த காரியங்களுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயாச்சு. உங்களுக்கு தேவன் சொல்லுகிற இந்த எச்சரிப்பின் சத்தம், நாமல் we are in standing in the last days, கடைசி கால நாட்கள்ல நின்றுட்டு இருக்கோம். We are running in the last days, last period. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அவசியம். என் பிள்ளைங்க சில நேரங்கள்ல நான் குடும்ப ஜபம் செய்யும் பொழுது ரெய்னா ரெய்னி இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், நம்ம எந்த இடத்துல எங்க இருக்கிறோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், நம்ம யாரு, நம்ம என்ன செய்யணும், எதை விடணும், எது ஒப்பு கொடுக்கணும், எது பிசாசுக்குள்ளது, எது தேவனுக்குள்ளது, நம்ம தேவ பிள்ளையா இந்த உலகத்துக்கு பிள்ளையா, இப்படி செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவர் அன்பு கூறணும், கோவப்படக்கூடாது. நம்மளை கோவப்படுத்தி பிசாசு நம்ம வாயை பிடுங்கி தவறான வார்த்தைகளை பேச வச்சிருவான், பெற்றவங்களுக்கு விரோதமா பண்ண வச்சிருவான். இந்த கடைசி கால நாட்கள் அப்படிதான் நடக்குது உலகத்துல. ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தரா எழும்பக்கூடாது. சத்துரு கொண்டு வந்ததான சோதனைகளை இனம் கண்டு அதை துரத்தி நான் தேவனுடைய பிள்ளை இதெல்லாம் ரயினாளுக்கு நிறையவே பேசிக்கிட்டு இருந்தேன். அனிஷயத்துல வந்த இயேசுவானவர் தாய் தகப்பனுக்கு 30 வயசு வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்தார். இயேசு அதை போய் எடுத்துட்டு வா, இதை கொண்டு வா, இதை செஞ்சிரு, இங்க போயிட்டு வா. ஒரு குடும்பத்துல என்னென்னலாம் நடக்குமோ, அவங்க அந்த குழந்தை பிள்ளைக்கு என்னென்னலாம் வேலை கொடுப்பாங்களோ அதெல்லாம் அவர் உலகத்தை படைத்த அந்த சராசரங்களை உருவாக்கினார். வார்த்தையானவர் மாம்சத்துல வந்து மனுஷிகம் மாம்சம் அதுங்க அவங்க சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்தவன் மரண பரியந்த வரைக்கும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல குடும்ப வாழ்க்கையில தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவரா இருந்தார். பிள்ளைகளே, ஒரு பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படி. இதை சொன்னோம்னா பிள்ளைங்க கொஞ்சம் அட்வான்ஸா போயிடுது. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டாதீர்கள். டக்குன்னு அடுத்த வசனத்துக்கு போட்டுதுங்க. நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல, வசனம் தெரிஞ்சுக்கிட்டது நல்லதுதான். ஆனா நல்லதை செய்ய சொன்னா கோபம் வரக்கூடாது. இந்த கடைக்கு போயிட்டு வா, இந்த பாத்திரத்தை விளக்கு, இந்த ஜபம் பண்ணு, இந்த டிவி ஆஃப் பண்ணு, செல்ல நோண்டாத அப்படின்னா கோபம் மூட்டுறாங்க. பெற்றோர்களே, வசனம் என்ன சொல்லுது? உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டாதே வசனம் சொல்லுது. நீங்க என்ன செய்றீங்க? ஊழியம். நானா விருப்பப்பட்டு வரல, ஆண்டவர் பல நேரத்தில் அழைச்ச பல ஊழியக்காரங்க மூலமா திஷ்டாந்தம் பண்ணாரு. திஷ்டாந்தம் பண்ணி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பயத்தோட தான் இருந்தேன். நான் ஊழியத்துக்கு வந்தா நான் என்ன செய்யறது, என்ன தெரியும், ஊழியத்துக்கு என்ன செய் ஒன்னும் தெரியாது, ஊழியத்தை செய்யறதுனால என்ன நமக்கு கஷ்டம் பாடுன்னு சொல்றாங்க, நம்ம எப்படி இதெல்லாம் யோசிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு காத்திருந்து அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் ஒரு தெளிவான அழைப்பை கொடுத்ததுக்கு பிறகு யாருன்னே தெரியாத ஊழியக்காரங்களா வந்து உனக்கு ஊழிய அழைப்பு இருக்கு, நீ வேதாகம கல்லூரிக்கு போகணும்லாம் சொன்ன அனுபவங்கள்லாம் இருக்கு. அப்படிலாம் ஆண்டவர் உறுதிப்படுத்தி தான் அவங்க அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதைப்படுங்கள்னு பேர் சொல்றாருல, அந்த மாதிரி அனுபவத்துலதான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன். அல்லேலூயா. அப்படி வந்து உங்க பிள்ளைகளை இப்பவே அந்த மாதிரியான ட்ரெயின் பண்ணி தேவ சித்தம் என்னது என்பதை அறிந்து கொண்டு அந்த ட்ராக்ல அவங்கள நடத்துறது நல்லதுதான். அவங்கவுங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, உங்க விருப்பப்படி எதையும் செய்யாதீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு ட்ராக் இருக்கு, அது தேவ கரத்துல இருக்கு. அவர் என்ன விரும்புறாரோ அதுக்கு இடம் கொடுத்து நீங்க இந்த ட்ராக்ல போங்க அப்படின்னு அவங்கள ட்ரெயின் பண்ணி, அல்லது அவங்கள அந்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆலோசனையை கொடுத்து, இப்படி செய்ய தேவ சித்தம் செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். சில நேரங்களில் பிள்ளைகள் தவறான முடிவுகள் எடுக்கிறது உண்டு. தவறான யோசனைகளுக்கு பிசாசு அப்படி சிந்தனைகள்ல அவங்கள விதைச்சு அவங்கள விரோதமா பண்ண, அது வீட்டிலேயே விரோதமா செய்ய
அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள்ல பிசாசுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள்ல சில விதைகள்லாம் பிசாசு அவங்க மனசுல விதைச்சு அவங்க அது மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ள போகிறதுக்கு நம்ம இடம் அதனாலதான் கண்டிக்கிறது. இப்படி ட்ரெஸ் உடுத்தாத, இப்படி தலைய பண்ணாத, இப்படி இதை செய்யாத, இதை மாட்டாத, இதெல்லாம் உலகத்தாருடைய கிரியை. நமக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம லைஃப் ஸ்டைல் வேற, நம்மளுடைய அழைப்பு வேற. நம்ம தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம். அந்த உலகத்தை சாயல நம்ம பூசிக்க கொள்ளக்கூடாது. வருகை சீக்கிரமா இருக்குது, ஜாக்கிரதைப்படணும்னு பிள்ளைகளுக்கு உங்க குடும்ப ஜபத்துல உட்கார்ந்து வச்சு ஆலோசனை சொல்லணும். நம்ம யாருன்றத இந்த கால நாட்கள்ல அதிகமாய் பிள்ளைகளுக்கு வலியுறுத்த வேண்டும். நீங்க சொல்லலைன்னா அவன் சொல்ல ஆரம்பிப்பான். அவனுக்கு சில ஏஜென்ட்டுகள் ஸ்கூல்ஸ்ல இருப்பான், காலேஜ்ல இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு தெரியாது இது பிசாசுன்றது தெரியாது. நமக்கு இருக்கு, கர்த்தர் ஞானம் கொடுத்திருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுதலை போச்சாதான் ஞானத்தை அவங்க கற்றுக்கொள்வாங்க. அதான் பார்த்தா தெரியுது தேவ சத்தம் எது பிசாசு சத்தம்னு. இல்லைன்னா அவங்கள பிசாசு இதே அவன் ஏதாவது தவறான பழக்கத்தை இப்படிலாம் நான் செஞ்சேன்டா, இப்படிலாம் எல்லாம் செய்யலாம்டா, இப்படிலாம் பண்ணலாம்டா, இன்ஸ்டாகிராம் பண்ணலாம்டா, இப்படி சரீர இச்சையை நிறைவேற்றுறதுக்கு இப்படிப்பட்ட சில விஷயம்லாம் இருக்குடா அப்படின்னும் போது பிள்ளைங்களுக்கு ஆசையை தூண்டி விட்டு அதை யாரும் இல்லாத போது அவங்க அதை நிறைவேற்ற பார்ப்பாங்க, அதை செய்ய பார்ப்பாங்க. வெகு கவனம், ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சபை எச்சரித்து இந்த சபையில பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு வருகையில ஆயத்தப்படுறதுக்கு எனக்கு என்னென்னலாம் ஃபோர்ஸ் வருதுன்றது எனக்கு தெரியும். இந்த நாட்கள்ல நானும் சில தவறுகளுக்கு எல்லாம் இடம் கொடுத்ததுனால இந்த பலவீனம் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த பலவீன சூழ்நிலைகள் எனக்கு வர்றதுக்கான இதே கிடையாது. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கேப், அந்த கொஞ்சம் கேப்ல பூந்து என்னன்னா விளையாட்டு காட்டிட்டு இருக்கான். பல நேரங்கள்ல மன ரீதியா வந்த பலகீனங்கள் நிறைய, உடல் ரீதியா இப்பதான் ரொம்ப அனுபவிக்கிறது. மன ரீதியா வந்த உளைச்சல் பயங்கரம். அதே மாதிரிதான் சிம்டம்ஸ் போக்குவரத்து எல்லாம் இப்ப காட்டிட்டு இருக்கான். ஆனாலும் விசுவாசத்துல எடுத்து நான் யாரு கிறிஸ்தவர்களை நான் யாரு அப்படிங்கிறத எடுத்து சொல்லிக்கிட்டு சொல்ல ஒவ்வொரு வாரம் நிக்கிறதுக்கு அவர் தான் சத்துவத்தையும் பலனையும் கொடுக்கும். இதெல்லாம் தாண்டி வர கர்த்தர் கிருபை செய்வார். அநேக ஊழியக்காரங்க பேசி என்கரேஜ் பண்ண சில மெசேஜை கேட்கும் பொழுது தனிமையா உட்காரும் போது ஆண்டவர் அதுல இருந்து பேசுற அனுபவம் இதெல்லாம் நம்மளை பூஸ்டப் பண்ணிட்டு, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வரக்கூடியதான சில சோதனை கட்டங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க பயிற்சிவிக்கப்பட்ட விசுவாசத்தை எடுத்து பேசுறதும், தேவ வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா அலட்டாம நல்லா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதும், விசுவாச பயிற்சியை தொடர்ந்தேச்சியா செய்யறதும், இதுதான் நம்மள ஒரு பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வரும். அல்லாம ஒரு நேரத்துல வாரத்துல ஒரு 2 நாளா 3 நாளா செய்யறோம் ஜபம், குடும்ப ஜபம். இப்ப அனுதினமும் ஜபம் பண்ணாம படுக்க, நைட்டு 11 மணியா இருந்தாலும் குடும்ப ஜபத்துல உட்காந்து ஜபம், தூக்கம் வந்தாலும் அப்படியே தூக்கத்தை ஜபம் பண்ணிட்டு படுக்கிறது. அப்ப ஒரு துதி பாடல், வேத வாசிப்பு, கர்த்தருடைய பந்தி, விசுவாச அறிக்கை, எல்லாத்துக்கும் சபைக்காக ஜெபம் பண்றது, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றது, யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேணுமோ அவங்களுக்காக ஊழியக்காக ஜெபம், இத்தனை அம்சமும் இருக்கும். 1 மணி நேரம் ஆயிரும், சில நேரத்துல 11:30 ஆயிடும், 11 ஆகும். கிளியூர் போனாலும் குடும்ப ஜெபம் நேரத்துக்கு உட்காந்து ஜெபம் ஒரு நாள் செய்ய முடியல. அவன் செய்யாதது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கும். ஒருத்தவங்க புத்தி சொல்ல நாளானது சமீபத்து வருகிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். இந்த சபையை கூடி வருதலை விட்டு விடாத கூடாது. அதே நேரத்துல வீட்டுல நீங்க குடும்ப ஜபம், அதுவும் ஒரு சபை தான், அதையும் விட்டு விட. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். ஒரு வேதவசனம் எடுத்து அதை தியானிச்சு இதை பேசணும். பிள்ளைகள் கேட்கணும், மனைவி கேட்கணும், கணவர் கேட்கணும், செபிக்கணும். இந்த அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. 9 மணியானே கொட்டாயை விட்டு அப்படியே படுத்துடக்கூடாது. காலேஜ் ஒரே டயர்டு, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரே வேலை அப்படின்னு. இந்த டைம் வந்துச்சுன்னா அதை ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டைம்ல உட்காரணும் அப்படின்னு, ஜபத்துல உட்காரணும் அப்படின்னு. அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. நாளைக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னு. நாளைல இருந்து பாருங்களேன், கரெக்டா டைமுக்கு வந்து ஜபம். நீ நாளைக்குன்னா நான் ஒத்து போட்டீங்கன்னா நீங்க
நீங்க ஒத்துனீங்கன்னா அது நம்மள ஒத்திரும். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் அப்படியா இருக்க வேண்டியதான ஒரு காலகட்டம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரி. இந்த ஜெயம் கொள்ளுகிற நம்மளை எந்தெல்லாம் பின்னுக்கு இழுக்கக்கூடிய காரியங்கள்னு சொல்லி இந்த ஏனோக்கு வாழ்க்கையை வச்சு பேசினேன். தேவனுக்கு எதெல்லாம் இஷ்டம் இல்லாத விஷயம், எதெல்லாம் பிரியம் இல்லாத விஷயம், இதெல்லாம் நம்ம ஜெயம் கொள்ளணும். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் அதை செய்யணும், இதை விட்டுறணும், இதை செய்யணும். இப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஜெயம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில தேவன் கொடுத்ததான ஜெயம். சிலுவையில கொடுத்ததான அந்த ஜெயத்தை நீங்க புதுசா ஒரு ஜெயத்தை எடுக்கு. நீங்க சத்துருவை எத்தனை மாட்டி ஓட்டினாலும் அவன் ஏதாவது ஒண்ணுன்னா சாசே உன்னை கட்டுக்கிறேன். ஏதாவது தவறான இச்சை வருதா, தவறான ஒரு நினைப்பு வருதா, சாசே அவனை கட்டுக்கிறேன்னா அவன் திரும்ப திரும்ப தான் வரான். ஆனால் இதுல நம்ம ஜெயம் கொடுக்கறதுக்கு வசன அறிவு வேணும். சிலுவையினுடைய செய்தி என்ன? ரட்சிக்கப்படுவர்களுக்கும் தேவ பலன். இந்த சிலுவையில கண்ட வெற்றியை தான் உங்க வாயை திறந்து பேசணும். சிலுவையில தலையை உடைச்சார் ஆண்டவர், பிசாசு தலையை உடைச்சார். அவனுக்கு ஞாபகப்படுத்தணும், ஏய் இந்த பாவ இச்சை, குடும்பத்துல இருக்க சாபம், தரித்திரம், வியாதி, மரண சம்பந்தம் எல்லாம் சிலுவையிலேயே உன்னை காலி பண்ணிட்டாரு ஆண்டவர். என் இயேசு அங்கேயே உன்னை வச்சு செஞ்சுட்டாரு. அங்க இருந்து என் ஜெயத்தை நான் எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல எனக்கு கிடைச்ச வெற்றியை இப்ப நான் பேசுறேன். பாவத்திலிருந்து எனக்கு சிலுவையிலே கிடைத்த வெற்றி, எனக்கு என்னை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் இல்லை. சாபத்திலிருந்து எனக்கு கொடுத்த வெற்றி, உனக்கு என் வாழ்க்கையில சாபத்துக்கு அதிகாரம் இல்லை. வியாதியில சிலுவையில கிடைச்ச வெற்றி, என் வியாதி எல்லாம் அங்க சுமந்து தீர்த்துட்டாரு. அங்கிருந்து எனக்கு சம்பாதிச்சு வச்ச சுகத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அந்த பலனினால் நான் நிரப்பப்படுகிறேன். நான் சத்துருவை விரட்டினேன், போனேன், வந்தேன் எல்லாம். ஆனா எனக்கு கொடுத்ததான ஒரு ஆலோசனை இப்படி, இங்க கிடைச்ச வெற்றியை பேசு அப்படின்னு அதை தான் எடுத்து பேசுறது. அதை எடுத்து பேசும் பொழுதுதான் அந்த ஜெயத்தை பார்க்க முடிகிறது. சாச விரட்டுறதுக்கு முன்னாடி வசனம் நமக்கு இயேசு என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் உங்க நினைவுகள்ல வரணும். அதை பேசணும், வாயை திறந்து பேசணும், டிக்ளேர் பண்ணணும். அப்பதான் சுதந்திரிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன், நீ ஜெயம் கொள்ளுகிறவன். ஜெயத்தை இயேசு எப்பயும் உன் கையில கொடுத்துட்டாரு. ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. இல்ல, கிருபை ஏற்கனவே கிடைச்சாயிடுச்சு. கிருபை உள்ளவராய் சத்தியம் உள்ளவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி, அப்ப இதை எடுத்து இந்த கிருபையின் தேவன் நமக்கு என்ன செஞ்சார்ன்றதை எடுத்து என்ன செய்யணும்? சொல்லணும், பேசணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். தேவ பிள்ளைகளே, அசால்ட்டா இருக்காதீங்க. தந்திரங்கள், சத்துருடைய தந்திரங்கள் ஒவ்வொரு ரீதியில வித்தியாசமா அவன் தந்திரத்தை இனம் கண்டு கொள்ளணும். அவன் எந்த விதத்துல தந்திரமா செயல்படுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இனம் கண்டு கொண்டு சத்துருவை ஜெயிக்க விடாம உங்க வாயை காத்துக்கொள்ளும். எந்த தவறான பேச்சையும் உங்க குடும்பத்துல பேசாதீங்க. யாரை குறிச்சு பேசாதீங்க. உங்க தவறான வார்த்தையை பிரயோஜனப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஜெயம், அந்த ஜெயத்தை தான் பேசணுமே ஒழிய தப்பானவோ எதிர்மறையானவையோ அல்லது பொய்யையோ அல்லது யாரையும் பரியாசமோ இலக்காரமோ இதெல்லாம் பேச அவாய்ட் பண்ணுங்க. பட்ட பேர் வச்சு கூப்பிடுறதோ அல்லது உருவ கேலி செய்யறதோ இது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய. ஏன்னா நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்துல இருக்கிறோம். தேவனுடைய குடும்பத்துல இருக்கும் பொழுது ஒருத்தங்க நெட்டையா இருப்பாங்க, ஒருத்தன் குட்டையா இருப்பாங்க, ஒருத்தன் குண்டா இருப்பாங்க, ஒருத்தன் ஒல்லியா இருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஒரு நிக்நேம் வச்சு பேசக்கூடாது, இலக்காரம் பண்ணக்கூடாது. சில பேருக்கு வயசானிச்சுன்னா முடி கொட்டும்,
முடி வழுக்கத்தலைன்னா கூடாது, கருப்பா இருந்தா ஏதாவது ஒரு பேர் வச்சு கொடுக்க. இதெல்லாம் ஏன்னா நம்ம எல்லாம் தேவ சாயலால் படைக்கப்பட்டிருக்கோம். தேவ சாயலால் படைக்கப்பட்ட நம்ம யாரையும் இலக்காரமாகவோ இழிவாகவோ நம்ம பேச கூடாது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதிர்மறையா பேசுறத எதிராளி கேட்கக்கூடாது. நீங்க எதிரா பேசுறத எதிராளி கேட்கக்கூடாது. என்னென்னலாம் நெகட்டிவா எதிர்மறையா பேசுறீங்களோ உங்க எதிராளி காதல அது விழக்கூடாது. குற்றஞ்சாட்டுகிறவன் போய் இதாவிடத்துல தேவ சமூகத்துல போய் குற்றஞ்சாட்ட பார்ப்பான். உன் பிள்ளைய இப்படி சொல்லுது, உன் பிள்ளைய இப்படி பண்ணுது, இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை தவறாத ஏதாவது வார்த்தைகள் அறிக்கை வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணுங்க. வசனத்தை கொண்டு கேன்சல் பண்ணுங்க. பிள்ளைகளை ஏதாவது திட்டுறோம் போறோம், நாளா குறைச்சிட்டேன். சில நேரத்துல இவனை திட்டுவேன், அதையே குறைச்சிட்டேன் இல்லை, அந்த பேசுறதுல முடிவு பண்ணிட்டேன். தம்பியை திட்டுவேன், பிள்ளையை திட்டுவேன், மனைவியை திட்டுவேன். சில நேரத்துல அதெல்லாம் குறைச்சாச்சு. அதெல்லாம் பேச வேண்டாம், நம்ம பேசக்கூடாது. நம்ம யாருடைய சாயலா இருக்கிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் அதிகமா வலியுறுத்தினார். அப்ப நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஜெயத்தை சுதந்திரிக்கிற வேண்டுமா? ஜெயத்தை சுதந்திரிக்கணுமா இல்லையா? ஜெயத்தை சுதந்திரிக்கிற உங்க வாயில தவறானதையோ பொய்யையோ பரியாசத்தை பேசக்கூடாது. இருக்கீங்களா? நம்மோட ஆண்டவர் க்ளோஸா மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற நம்மகிட்ட நம்ம நெருங்கின சொந்தங்க அவங்க அப்படின்னு இல்ல, நமக்குள்ள இருக்கிற சொந்தம். அதனால நீங்க என்ன பேசுறீங்க, என்ன நினைக்கிறீங்க முத கொண்டு அறிஞ்சு வச்சிருக்க. உங்க நினைவுகள் தெரியுமா அவருக்கு? உங்க நினைப்பு தெரியுமா அவருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுமா? இதோ என் நாவின் சொல் பிறவாதுக்கு முன்னாடியே அவற்றெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல் பிறகா நீங்க என்ன பேச போறீங்கன்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவர் அது தெரிஞ்சிருக்கா. அப்புறம் சர்வஞானி. நான் போன வாரம் பிரசங்கத்துல போன வாரமா முந்தின வாரமா சொன்னேன். 2 பேர் 1 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கல, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். பேதருக்கு இந்த அருமையான விசுவாசம் வந்தது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அப்ப ஆண்டவரோட 3 வருஷம் அவர் நடக்கும் பொழுது மறுரூப மலைக்கு கூட்டு போய் மறுரூபம் ஆகுறார். எலியா மோசே வந்து பேசுறாங்க. இவரை பார்த்தா டிரான்ஸ்பிகரேஷன் ஆகுறாரு, மறுரூபம் ஆகுறாரு. என்ன உன்னதமான அனுபவம் இது! இப்படிப்பட்ட உன்னத அனுபவம். அப்படிப்பட்ட பிரசங்கியாரெல்லாம் இன்னைக்கு பார்த்தாங்கன்னா அவங்களை கூட்டு உலகம் ஃபுல்லா பயன்படுத்த ஆரம்பிச்சுவாங்க. வாங்க எங்க சபைக்கு 2 நாளைக்கு வாங்க, எங்க சபைக்கு 1 வாரம் வாங்க. சொப்பனம் பாக்குறாரு, ஆண்டவர் பேசுறாரு. நீ என்ன பாக்குற? ஒரு பெரிய துப்பட்டால மிருகங்கள்லாம் இறங்குது. என்ன பாக்குற பேதுரு? ஒரே தீட்டுள்ள மிருகங்களா இருப்பாங்க, அடித்து புசி. நான் எப்படி புசிப்பேன்? ஆண்டவரோட கான்வர்சேஷன் நடக்கும். அது அப்படியே நடக்குது. பிரஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆண்டவர் சொப்பனம் மூலமா பேசுறாரு. அப்படியே ஆஃப்ட் ஆகுது. சிறைச்சாலையில தூங்கிட்டு இருக்கிறாரு, தூதர்கள் அழைச்சிட்டு போறாங்க. தூதர்கள் அப்படியே வந்து இறங்கி, இன்னைக்கு யாரு தூதரை பார்த்தா, இங்க யாரு வந்து மறுரூப மலைக்கு போனா, யாரு சொப்பனத்துல இப்படிலாம் வந்து காட்டி நம்மளோட இல்ல. அவர் ஊழியக்காரர் கேட்டாராம் அந்த ஊழியக்கார்ட்ட, நீங்க ஆண்டவரை பார்த்திருக்கீங்களான்னு. இல்லைங்க நான் பார்க்கலங்க, நான் 3 தடவை எனக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்துருக்காரு. நீங்களா என்ன ஊழியம் செய்றீங்க? ஆண்டவரை கூட தரிசிக்காம ஊழியம் செய்றீங்க, என்ன ஊழியம் செய்றீங்க? அவருக்கு என்னடா அது இப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னு ஒரு வேலை இருக்கலாம், ஒரு காட்சி கொடுத்ததா கூட இருக்கலாம். ஆனா அவரு வசனத்தை படிக்கும் போது சொல்றாரு, இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு சொப்பனமோ தரிசனமோ எல்லாம் இல்ல, அவைகளை பார்க்கிலும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. வசனத்தை விசுவாசி. கர்த்தர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அதைத்தான் நான் பிலீவ் பண்றேன், அதைத்தான் நான் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அது என்னவோ அப்படிதான் நடக்கும். அதுதான் அதை விட மேலான உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்புப்பா. பரவாயில்ல, நீ இது பார்க்கல போல வரல,
அப்படின்னு அந்த அனுபவத்தை சொல்றாரு. நான் கூட ஒரு விதத்துல நினைச்சேன், இப்படி ஒரு பரலோக டச் இருந்துகிட்டே இருந்தா நம்ம விசுவாசம் எங்கேயோ போயிடும்னு. ஆண்டவர் அதை நினைச்சிட்டு இருக்காரு. நான் பிரசங்கம் பண்ணதை என்ன சரி பண்றாரு. இல்ல ராசா, இந்த தரிசனம் போக்குவரத்து எல்லாமே இருக்கு, அது இல்லைன்னா கூட வசனம் என் வார்த்தை, என் வார்த்தையை விசுவாசி. எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுங்களா அவரு? இந்த இந்தியாவுல தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல கீழவாசல்ல நான் பேசின பிரசங்கத்தை உலகமுள்ள 7 கண்கள், பூமி எங்கும் தேவனுடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறதாம். நான் என் விசுவாசம் இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு தூதன் வந்து, மகனே இன்னிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய், கர்த்தர் என்னை அனுப்பினார். மரியாளுக்கு தேவதூதன் வந்த மாதிரி கேப்ரியல் வந்துட்டு, நீ பாடுற கஷ்டம் எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு என்னை அனுப்புனாரு, நீ வந்து என்ன பண்ண, இன்னையிலேருந்து விடுதலை ஆக்கப்பட்ட, நீ நல்லா ஊழியம் செய்ப்பா, போப்பா. ஏன் நீ வந்து அருணை பாவம் அங்கே இருந்து காரை எடுத்துக்கிட்டு வந்து உன்னை அழைச்சிட்டு போய் அங்கே இருந்து அருள்ராஜ் வந்து கார்ல வந்து விட்டுட்டு போய் நீ எப்படி முன்னாடி மாதிரி செஞ்சியோ செய்ய, நல்லா பலனாரு, வடைய தின்னு எதையா தின்னு. 9 மணி வரைக்கும் ஒரு டீயோ ஒரு வடையோ இல்லை. காலையில பிரசங்கம் பண்றது அவ்வளவு இதா இருக்குது. காலையில ஒரு வெறும் வயிற்றுல ஒரு மாத்திரை போடுறது, மாத்திரையை போட்டோம்னா வயிறு போட்டு விருன்னு. அதோட நின்று பேசிட்டு வர மைல்டா தான் பேசுவேன். இங்க பேசுற மாதிரி கூட அங்க இல்ல, மெல்லமா பேசுறது. பாவம் அங்கலா இப்ப பார்த்துட்டு ஆண்டவர் இறக்கம் பாராட்டி என்ன அனுப்புனாருப்பா, நீ சேர்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் ரொம்ப வெசனப்பட்டாரு. அதனால நிலிருந்து நீ உன் விளைவிடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய். நீங்க சொல்றது ஆமீன். எனக்கு எவ்வளவு நல்லா, இத்தனை பேர் நம்மள விரும்புறாங்கடா சாமி. ஆண்டவர் இறக்கம் உள்ளவர்தான், இப்பவே சுகம் கொடுத்துட்டே இருந்தான். ஒரு தூதன் அனுப்பிதான் செய்யணும்னு இல்லை, ஏற்கனவே சிலுவையில நமக்கு அதை நான் உரிமையா எடுத்துக்கிறது. இந்த காலகட்டத்துல ஒரு விதத்துல ஆண்டவர் ஊழியம் செஞ்சிருக்காரு. சகரியா ஊழியம் செய்யும் பொழுது தேவதன் வந்து இறங்கி, உன் பிள்ளைக்கு யோவான்னு பேர் வையே. அவரை பாருங்க எவ்வளவு குசும்பு பாருங்க. இப்ப தூதன் வந்து பேசுறான், நம்ம பக்கத்து வீட்டு ராமசாமியா வந்து பேசினாரு. தூதன் வந்து பேசுறத கூட நம்ப மாட்டான், அவனுக்கு நம்ப முடியல. எப்படி நான் வயசானா இருக்கேன், எங்க ஒய்ஃபு ரொம்ப இதா இருக்குது, கலட்ட கட்டையா, அந்த அம்மாவுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அது நீ தகுந்த காலத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற நீ நம்பாம இருந்ததுனால நீ இனிமேல் பேச மாட்டேன், உள்ள பிறக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்டேன், அவன் சாபத்தை கொடுத்துட்டு போய் கடைசியில பிள்ளைக்கு பேர் வைக்கும் போதுதான் பேசுறான். இவன் பேர் என்னன்னா அவன் எழுதுனான் யோவான். எப்பா நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு தூதன் வந்து டைரி என்ன விசுவாசம் சும்மா. சில ஊழியக்காரங்க இருக்காங்க, சில ஊழியக்காரங்கிட்ட தூதர்களுடைய ஊழியம் நடக்கும் இருக்கு. சில பேருக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு, நம்மளோட ஆண்டவர் ரொம்ப நம்புறாரு. இவனெல்லாம் வசனத்தை நம்பிடுவானுங்க, அதனால தூதன் எல்லாம் அவன் தேவையில்லை. வசனத்தை சொன்னாலே அவன் நம்பிடுவான், வார்த்தை மேல அவளை நம்பிக்கை இருக்குது அவன். ஆனா உங்களை அதை என்கரேஜ் பண்றதுக்காக நான் சொல்றேன், அதான் உண்மை. ஆனா இந்த 3 மாத காலத்துல என்னை போன்ற சில என்ன ஊழியக்காரங்க, என்னை விட சீனியர்லாம் இருக்காங்கல்ல, என்ன அவங்க எல்லாம் சொன்ன அனுபவத்தை கேட்டா எனக்கும் இந்த மாதிரி அனுபவம் வந்துச்சு. 1 வருஷம் கஷ்டப்பட்டேன்னாங்க. வைத்த கொமட், சில வாசனையை போட்டா வாமிட்டு வரும். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்துருவேன். கிட்டத்தட்ட இவ்வளவு மாத்திரை போடுவேன். மாத்திரையே 3000, 4000, 5000 வாங்கி இப்படி கிடக்கும். ஏதாவது ஒரு வாசனை, வீட்டுல குழம்பு தாளிச்ச அந்த வாசனை கேட்டாலே ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருமா வாய். அப்படிலாம் இருந்து நான் இனம் கண்டிருக்கேன். இது வந்து மருந்து மாத்திரை இல்லை, இது வியாதி இல்லை, இது பிசாசுடைய அட்டாக்கு. அப்படி விசுவாசத்துல எல்லா மாத்திரையத்தையும் தள்ளி விட்டுட்டு குப்பையில கொண்டு போட்டு இன்னைக்கு மாத்திரை இல்லாம விசுவாசத்துல அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க பேசுறதை கேட்டிருக்கேன். சில பேர் இன்னும் மாத்திரை போட்டுக்கிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சில மாத்திரை எடுக்கிறது தவறு இல்லை தம்பி,
அதனால எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இது பண்ணி, ஆனா வசனத்தை நான் நம்புறேன். அப்படின்னா அவங்கலாம் ரெவல்யூஷன்ல ரொம்ப என்னெல்லாம் எவ்வளவு என்கரேஜ் பண்ண, ஆனாலும் ஒரு சில மாத்திரை எடுத்து போட்டுட்டு இருக்கிறான். நானும் இது உன்னோட ஹையா ப்ரெஷர் போனது எனக்குலாம். ஒருத்தர் லோ ப்ரெஷர், ஒருத்தர் ஹை ப்ரெஷர் சொல்றாரு. லோ ப்ரெஷர் பிரசவம் பண்ணிட்டு போது கீழே விழுந்து. எனக்கு அவங்க சொன்னது இன்னொருன்னா, என்னடா அது நம்ம கிருபையில தான் இருக்கிறோமான்னு ஒருத்தர் சொன்னாரு. கிருபைன்றது உண்மையா அப்படின்னு ஒரு சந்தேகம். இன்னொருத்தர் சொல்றாரு, உண்மையிலேயே ஆவிக்குரிய ஜீவியம்லாம் உண்மைதானா, நீங்க சுதந்திராதீங்க, வார்த்தை உண்மை உள்ளது. இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல ஜெபம் பண்றோம், சபைக்கு போறோம், இப்படி ஏன் நடக்கணும், இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சந்தேகம். ஒரு சூழ்நிலையில அப்படியே மனதெல்லாம் மறுரூபமாகி கர்த்தர் வார்த்தையே ஜெயித்தது. இன்னைக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சோ நமக்கு முன்னாடி போனவங்க இப்படிலாம் ஒரு அனுபவத்துல போனது நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு நம்பிக்கை. நான் நைட்டு ஒரு 3 தடவை பெட்ல இருந்து எழுந்துச்சு யூரின் பாஸ் பண்ண போனேன். தூக்கம் கலைஞ்சிச்சு, தூக்கமே இல்லை. 5 மணிக்கு அலாரம் வச்சா 5 மணிக்கு அலாரம் அடிக்கவும் இல்லை. நானா பாக்குறேன் தூக்கம் வருது, தூங்க முடியல, அவ்வளவு அவஸ்தை. நேற்றைய முன்தினத்தில இருந்து ஒரு டாக்டர் நியூரோலஜி டாக்டர் எழுதி கொடுத்த 2 மாத்திரை முடிஞ்சிருச்சு. மறுபடியும் போலாமா வேணாமான்னு யோசனை. ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க இந்த பிசியோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருங்க, இப்ப நல்லா இருக்கீங்கல்ல, இப்ப நல்லா இருக்குல்ல, இப்ப கண்ணு நல்லா தெரியுது, கழுத்து வலி இல்லை, நல்லா தான் பேசுறீங்க, இப்பதான் முகமே தெளிவா இருக்கு, அப்படியா இருக்கு. நீங்களே மண்டையாட்டும் போது எனக்கு இன்னும் கூடுதலா விசுவாசம் வந்துருச்சு. ஆனா இதுல இந்த இடையில சில விசமிகள், அதாவது மனுஷங்கள்ல விசுவாசிகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணது. பெல்ட்டை மாட்டிட்டு வாசல்ல நின்றது. என் தம்பி வண்டி ஓட்டிட்டு வந்து வாசல்ல நிக்கிறேன். ஒருத்தர் 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் பயங்கர பலவீனம், தலையில ஆபரேஷன் எல்லாம் பண்ணது. அவரை நான் ஒரு நாளும் கேட்டதில்லை, ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படிலாம். நான் சாதாரணமாக தான் பேசுவேன். நல்லா இருக்கீங்களா, எங்க வேலை இல்லையா அன்னைக்கு அப்படின்னு, போனோம் அப்படின்னு. இவரே ஒரு பெரிய இதுல இருந்து எழுந்திரிச்சு வந்தவரு. நான் வாசல்ல பெல்ட்டை மாட்டிக்கிட்டு இப்படி நிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி, என்ன பர்மனண்டா பெல்ட்டை போட்டுருக்கீங்க போல இருக்குன்னு. சரி, அதோட விட்டானா மனுஷன். ரொம்ப டல் ஆயிட்டீங்க. வண்டியில நான் நிக்கிறேன், வண்டியில போயிட்டு இருக்கும் போது இத்தனை வார்த்தை. எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, காண்டாச்சு. ஆனா புரிஞ்சுக்கிட்டேன், இது இவன் இல்ல, நெருங்கின சொந்தங்கள். உங்களை பார்த்த உடனே எனக்கு அழுகையா வந்துருச்சு. உங்க மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. இப்படி கம்பீரமா இருந்தீங்க, எப்படிலாம் இருந்தீங்க போனீங்க எல்லாம் சொல்லும் போது நான் சொன்னேன், அவ இருந்தாலும் ரைட்டு, இவங்க ஊழியத்துல இருக்கிறவங்க, நெருங்கின சொந்தம் உள்ளவங்க, ஒருத்தவங்களை அப்படி பார்க்கும் பொழுது, ஏன் இப்படி ஆயிட்டீங்க, ஏன் இப்படி இருக்கு உடம்பு, சரி எதையும் குறிச்சு கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், கர்த்தர் இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணணுமே. நீங்க எப்படி சொல்றீங்களேன்னு சொல்லி சத்தம் பண்ணேன். இது கேட்கும் போது எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. இந்த கழுத்து பெல்ட் மேல எனக்கு அவ்வளவு வெறுப்பாச்சு. ஆண்டவரே, இந்த பெல்ட் தானே என்னை ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருக்கு. அன்னைக்கே தூக்கி போட்டேன், இன்னைக்கே சுகம் கொடுத்துருக்கேன், நான் சுகத்தை எடுத்துக்கிறேன். ஆனா இந்த பெல்ட்டை மட்டும் ஒரு 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். வீட்டுல பெல்ட் இல்லாமே, வண்டியிலையும் பெல்ட் இல்லாமே போயிட்டு எல்லாம் வந்தேன். அப்ப லேசா வலி எடுத்துச்சு பாருங்க, அப்படி லைட்டா போட்டுக்கிச்சு. சரி, ஏன்னா உன்னைக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு பொழுது இப்பயும் இங்க லைட்டா வலிக்குது, சரி அது ஒன்றும் தெரியல. இந்த இடையில வந்த சோதனை பேச்சு இதெல்லாம் நம்ம எலும்ப விடாம மறுபடியும் அமுக்கி பார்க்க, அப்பெல்லாம் வசனத்தை தான் நினைவு கூறுவேன். ஆண்டவரே, நீர் என்னை திரும்ப எடுத்து கட்டுகிறீர், மறுபடியும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு வேண்டிய பெருமை. அது மட்டும் இல்ல, கவனிங்க, உங்களுக்கு ஒரு அனுபவம் சொன்னேன்.
ஏதாவது ஒரு பலவீனம் சூழ்நிலை அப்படிலாம் வரும்பொழுது குற்றப்படுத்துகிற மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. கடந்த கால வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் தவறு செஞ்சீங்களோ ஒன்னையும் பிசாசு மறக்க மாட்டான். அது எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டுவான். உனக்கு ஆச்சா, இப்படிதான் பண்ணிடலாம், அதனாலதான் ஆண்டவர் அடிச்சிருக்கிறேன் இப்படியே சொல்லுவான். உன்னை ஆண்டவர் அடிச்சது காரணமே நீங்க இயற்கையில ஏதோ ஒரு பலவீனப்பட்டிருப்பீங்க. நான் என்ன மாதிரி ஏதோ ஒரு வடைய தின்னு, ஏதோ ஒரு ஆயில் ஒத்துக்காம, ஏதோ சால்ட் கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு. ஆனா பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான், நீ அந்த பாவம் ஒரு நாள் செஞ்சு அன்னைக்கு பண்ணிடல, அன்னைக்கு இதை பண்ணிடல. தேவன் குற்றப்படுத்தவே மாட்டார். பிசாசு அப்படியே கொண்டு வந்து உங்க திரையில காட்டுவான். இப்படி பண்ணிடல, நீ இப்படி செஞ்சு இல்ல, இப்படி பண்ணிடல. இதை குற்றப்படுத்தி அதுக்கு அதுல அமிழ்ந்து போனவங்க நிறைய பேர் தான். இந்த குற்ற மனசாட்சியிலேயே இருந்து விழுந்து போனவங்க. ஆனா நான் தேவனுடைய குடும்பத்துல இருக்கேன். என் தேவன் என்னை குற்றப்படுத்த மாட்டார். நான் அறியாம செஞ்சனோ தெரியாம செஞ்சனோ எதுவோ, ஆனா அவர் பிள்ளை நானு. அதனால இந்த பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. பிசாசே, என் குடும்பத்துல நீ என்டர் ஆகாத. எங்க அப்பா என்னை பார்த்துக்குவாரு. எங்க அப்பா என்னை கழுவி சுத்திகரிச்சிட்டாரு. இன்ன நாள் வரைக்கும் செய்த எல்லா பாவத்தையும் அவர் மன்னிச்சு அவர் குடும்பத்துலதான் வச்சிருக்கிறாரு. அதனால உனக்கு இங்க வேலை கிடையாது. இது விசுவாசி வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலே எப்படி என்னென்னலாம் கடந்த கால வாழ்க்கையில செய்த தவறுகள் எல்லாத்தையும் கொடுத்து குற்றப்படுத்து. இந்த குற்றப்படுத்தும் போது வயிறு பகீரணும், மாறி இருக்கும், வித்தியாசமா. இது ஆவிக்குரிய உலகத்துல பேனிக் அட்டாக் அப்படின்றாங்க. அப்படியே இந்த ஆசன வாயிலாம் அப்படியே விறுவிறுணும், சம்பந்தமே இருக்காது. பயப்படுவோம். பயப்படுறதுக்கான எதுவுமே இருக்காது. நல்லா பேசுறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா இருக்கிறேன், ஆனாலும் சம்பந்தமே இல்லாத ஒரு பயம். அதுதான் பிசாசு. அதுக்குதான் ஜெபம்னு சொல்றவங்க. அதுக்குதான் ஜெபிக்கணும். பயமுறுத்துதல் பிசாசு. என்ன ஆயிடுமோ, ஏது ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ இப்படின்னு சொல்லி வருகையில கைவிட கொண்டு வந்து பிசாசு குற்றப்படுத்தி எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி ஜெபிக்க வசனத்தை பிடிச்சிக்கணும். வசனத்தை உலகத்துல உங்களை பிரகாசிக்க செய்கிற வசனம். அப்ப அந்த வசனத்தை எவ்வளவு நீங்க உள் வாங்குறீங்களோ, படிக்கும் பொழுதே என்னென்னலாம் தெய்வீக சுகத்திற்குரிய, தெய்வீக ஆசீர்வாதத்திற்குரிய, தெய்வீக நன்மைக்குரிய இந்த ஆசீர்வாதம், இந்த இதெல்லாத்தையும் உங்க உள் வாங்கி அதை பேசிக்கிட்டே இருக்கும். நான் என்ன இந்த வாரத்துல எனக்கு மெடிடேஷன் பண்றதுக்குன்னு ஒரு இது அனுப்புனாங்க எங்க அண்ணன். அதை படிச்சு பாக்குறேன், ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதுதான் நானும் பிராக்டிஸ் பண்றேன். நாள் காலையில ஏந்திரிச்சு அப்படியே குளிர்ந்துருந்துச்சு, அதே இதை போட்டுட்டு அப்படியே உட்காந்து அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கும் போதே வசனத்தை மனசுல ஓட்டிக்கிட்டே அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே அப்படியே இருக்கேன். இந்த ஒரு 3 மாசத்துல ஒரு மாசம் அந்த மாரி இதா இருந்துச்சப்ப, உடம்பு சரியில்லாமப்ப காலையில வழக்கமா 4:45 எழுந்திருவேன். அப்ப எழுந்துச்சு ஜெபம் பண்ணிடுவேன். ஆனா அடுத்த 2வது மாசத்துல இந்த சில தூக்கம், இந்த மாத்திரை போட்டதுனால வந்தது போட்டு அமைக்கி காலை ஜெபம் ஏந்திரிக்கும் போதுதான் ஜெபம் பண்றேன். 7 மணி, சில நேரத்துல 8 மணி. எனக்கு ரொம்ப என்னடா காலையில எழுந்து ஜெபம் பண்ண தேவ சமூகத்துல இருந்து அந்நிய பாஷை போய் வசனத்தை தியானிச்சு அப்படி இருந்த ஜெப வாழ்க்கை இன்னைக்கு இப்படி போயிடுச்சு. ரொம்ப வேதனைப்பட்டு. இந்த மாத்திரை 2 நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சிச்சு. அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். பல்ல வளைக்கிட்டு ஒரு மாத்திரை தான் காலைல வேணும், அதை போட்டுட்டு உட்காந்துட்டேன். அப்படியே வீட்லயே பெட்லயே உட்காந்துக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு பெலன் நிரப்புனுச்சு, வெளியில வந்துட்டேன். அது ஜெபம் பண்ணேன். மறுபடியும் கொஞ்சம் நேரம் பார்த்தேன். இப்படியாவது ஆண்டவர் கிட்டி சேரணும்ன்றதால ஒரு மன வாஞ்ச ஆசை, இதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதான ஒரு வைராக்கியம். சில நேரங்கள்ல நம்ம நினைவுகளை ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிகிறார், இப்ப நம்ம க்ளோஸ்ல இருந்து அறிகிறார். அதனாலதான் நம்ம என்ன நினைக்கிறோம், போறோம் வரோம் பேசுறதெல்லாம் பாக்குறாரு, அதுக்கு தகுந்த பதில் சொல்றாரு. சில நேரங்கள்ல சில வீடியோக்கள் பார்த்துட்டு இருப்பேன். ஊழியக்காரங்க முந்தானத்தை அப்படிதான், தூக்கம் வருது தூக்க முடியல, தூக்கம் வருது ஆனா தூங்க முடியல. படுத்தோம்னா விறுவிறுன்னு பிசாசுடைய அட்டாக் தெரியுது நல்லா. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு எங்க அண்ணன் அனுப்புன ஒரு வீடியோ,
ஒரு 1/4 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபம், அதுல ப்ராஃபட்டிக்கா பேசுவார் அந்த பாஸ்டர். ஆத்தா அப்படியே அன்னைக்கு உள்ள சூழ்நிலையை அப்படியே பேசினார். அப்படியே தூங்கிட்டேன். அது திருவிருந்து, கடைசியில் திருவிருந்து எடுக்க சொல்லுவாங்க. கடைசியில் திருவிருந்து எடுத்துட்டு அப்படியே போய் படுத்தேன். அப்படியே தூங்கிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு. இப்ப என் மனசுல ஓடுனதான ஒரு இப்படிலாம் ஒரு பரலோகத்தினுடைய அனுபவங்கள் இருந்துச்சுன்னா நம்மள ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். இப்ப ஆண்டவர் எப்படி பேசுறாரு இன்னொரு வீடியோல, இல்ல வசனம் அதை விட மேலானது அப்படின்னு. எவ்வளவு நான் ஏன் அந்த நேரத்துல இந்த வீடியோ பார்க்கணும், அந்த மெசேஜ் எனக்கு ஏன் கேட்கணும்னா, நான் அப்படி ஒரு நினைப்புல இருந்தேன். ஆண்டவர் அது இல்ல இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு க்ளோஸா பேசுறாருன்றதுக்காக சொல்லுவார். அப்பா இந்த மாரி எல்லாம் அனுபவம் இல்லைன்னா சோர்ந்து போயிருப்பேன். இந்த வேதத்துல உள்ள மகத்துவங்களை மட்டும் என்னை ஆட்டி தேட்டலன்னா அந்த துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து ஜெயிக்க பிறந்தவங்க. நம்ம ஜெயத்தை நம்ம போராடி ஜெயத்தை வாங்கல, நமக்கு ஜெயத்தை ஏற்கனவே அவர் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறார். மீண்டும் வரப்போகிறேன்னு சொல்ற, கவனமா இருங்க. ஜெயத்தை கொடுத்தாரா, ஜெயத்தை விட்டுறாதீங்க. வரப்போகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே சீக்கிரம் வருவார், தாமதம் பண்ணார். கவனிக்கிறீங்களா? சமீப நாள்ல இந்த நம்முடைய அரசியல் சூழ்நிலையில இது மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது கிடையாது. மெஜாரிட்டியில வருவாங்க, ஆட்சி அமைப்பாங்க. அடுத்த ஒரு 2 நாள்லயே ஆட்சி அமைச்சு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. போட்டு இழுத்துக்கிட்டு நீ வா நான் வா இதுவா அப்படின்னு. இதுல வேற சில பேர் தீர்க்க தரிசனங்களாம், இவர் தான் வருவாரு, இவர் தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனுஷன் இழுப்புடி எல்லாம் இருக்கு. நீ வாயா, நீ 4 பேர் வாங்க, நீங்க 5 பேர் வாங்கலாம் இருக்கு. இங்கேயே உட்காந்துருப்பீங்க. சில பேர் அவருக்கு ஓட்டு போட்ட ஆள்லாம் உட்காந்துருப்பீங்க. நான் யாரையும் தப்பு சொல்ல, நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க, அது உங்க மனசாட்சிக்கு ஆண்டவருக்கு. ஆனா தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார்னா அப்படி கெத்தா நிப்பாப்பு. ஒரு மனுஷனை ஆட்சி அமைக்க வைக்கிறாருன்னா இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு யாரெல்லாம் குறை பேசினியோ அவங்ககிட்டயே போய் வாப்பா வாராசா நீ 2 சீட்டு கொடு, நீ 2 சீட்டு வாங்க. ஆண்டவர் தெரிஞ்சுன்னா கொண்டு அப்படி நிப்பாட்டுவார். இதுல தீர்க்க தரிசனம் சொன்ன ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, இவர் தான் வருவாரு. நான் சொன்ன பத்தியா கரெக்டா வந்துட்டாரு பத்தியா. எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. ஒரு சித்தர் பேர் தெரியல, அந்த இதுல போட்டிருந்தேன், வாட்ஸ்அப்ல போட்டு குரூப்ல போட்டேன். அந்த சித்தர் எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார், 2026 இவர் தான் ஆட்சி அமைப்பார், 2026 இவர் தான் ஆட்சி அமைப்பார். 2028 உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு இம்மார்டல் லீடர் ஒருத்தர் வருவார். உலகத்தை ஆளக்கூடிய இம்மார்டல் லீடர். அது பைபிள் ஸ்டடியில கூட சொன்ன எடுத்தேன். யார் அந்த இம்மார்டல் லீடர்? அந்திகிறிஸ்து. அந்த அந்திகிறிஸ்து ஆட்சி காலம் அந்த பூமியில 7 வருஷம் ஆரம்பிக்க போகுது. அந்த அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்துல உபத்திரவ காலம்னு சொல்றாங்க. முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம். இவன் காலத்துல இந்த ஜிப்பு போடுறது இப்பயே சில நாடுகள்லாம் இருக்கு. உலகத்துல எல்லாருமே ஜிப்பு போடணுமா, அது போட்டாதான் நீங்க கடையில போய் ஜாமான் வாங்குறது போறது வர்றது. உன் வீட்டுல கரண்ட் எரியுறது, பைப்பு தண்ணி வர்றது, நீ கடையில போய் ஜாமான் கொரப்புள்ள கொத்தமல்லி வாங்குறது எல்லாமே போடலைன்னா கிடையாது. இருக்கீங்களா? மூன்று வருஷம் முடிஞ்ச உடனே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். மகா உபத்திரவ காலம், பூமி 2ஆ பழக்கம், பயங்கர இதுவரையிலும் காணப்படாத மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். வானத்திலிருந்து அக்னி கொட்டும். ஜனங்கள் சாவை தேடியும் சாவ மாட்டாங்கன்னு பைபிள் சொல்ல. அந்நாட்களிலே கர்ப்பஸ்திரிகளுக்கு ஐயோ, பால் கொடுக்கிறவர்களுக்கு வேதனை வேதனை ஆரம்ப காலம்னு சொல்லி சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் சொன்னார், ரெமோ ஆண்டவருடைய வருகை 2030க்குள்ள
ரொம்ப காலம்லாம் நீடிக்காது. 2030க்குள்ள அந்த கிறிஸ்டன் சொன்னவரும் அவர் தான் போன வருஷம் வந்தவர். அவரு தான் ரொம்ப சமீபத்துல வந்துட்டோம் ஆண்டவர் வருகைக்கு. இவரு என்ன சொல்லியிருக்காரு இந்த சித்தர் 2028ல இயேசு வருகையை பத்தி சொல்ல, அந்தி கிறிஸ்துடைய வருகையை பத்தி சொல்லியிருக்கிறேன். சோ நம்ம எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம், ஆரம்பத்திலே பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், நம்ம எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம், எந்த ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்துல வைங்க. நமக்கு மோடி ஜெயம் கொள்ளுகிறோம் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான்னா, நமக்கு எதிரடியா வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் விசுவாசத்தில் நின்று ஜெயிச்சு அந்த இலக்க அந்த நடைஞ்சு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்காக நம்ம ஓடுறோமா, இல்ல இந்த நிகழ்கால காலத்துல நமக்கு வரக்கூடிய சோதனைகள்ல நமக்கு வரக்கூடிய காரியம் அற்ப காரியம் சொற்ப காரியத்துக்கு இடம் கொடுத்து அதை அனுபவிச்சுட்டு அப்படியே நம்ம ஓட்டத்தை முடிச்சிட போறோமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். எல்லாம் நிறைவேறிட்டு வருது. எல்லா காலங்களும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாயிட்டு இருக்குது. இது பயமுறுத்தல் செய்தி இல்ல, இது நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வராரு அப்படிங்கிறத ஒரு சந்தோஷமான செய்தி. இப்ப எவ்வளவு நம்ம ஆயத்தம் ஆகணும்ன்றதுக்கு தான் சபையில இந்த காரியத்தை குறிச்சு சொல்றோம். நம்ம ஆண்டவரை முகமுகமா பார்க்க போறோம். இந்த 7 வருஷம் முடிஞ்ச பிறகு கிறிஸ்து இந்த பூமியில ஆட்சி செய்வார். 1000 வருட அரசாட்சி, எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்னு சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா. அந்த எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான ஒரு சமாதானம் உள்ள ஒரு ஆட்சி, பாவம் இல்லாத ஆட்சி, பயம் இல்லாத ஆட்சி, நோய் இல்லாத ஆட்சி, நொடி இல்லாத ஆட்சி, மரணம் இல்லாத ஆட்சி. அந்த உலக நம்ம பாக்குறதுக்கு ஆசைப்பட வேண்டாமா? இயேசு வந்தாருன்றத நம்புற நீங்க இயேசு மீண்டும் வராருன்றத ஏன் அலட்சியமா இருக்கிறீங்க? இயேசு சீக்கிரம் வரப்போகிறான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. எங்க வந்தாருன்னு சில பரியாசக்காரர்கள் கடைசி நாட்களிலே தோன்றுவார்கள், அதுவும் நிறைவேறுது. சபையில இருக்கிறவங்களே நிறைய பேர் வருகையா இயேசு வருகையா, அதெல்லாம் இப்ப கிடையாதுங்க. உலகத்துல இன்னும் நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது. யாருக்குங்க சுவிசேஷம் தெரியல? இப்ப ஈஸ்டருக்கு லீவ் விடுறாங்களா? ஈஸ்டருக்கு லீவ் இருக்கா இல்லையா? லீவ் இருக்கு. இப்ப கேட்கறான், தெரியாதவன் கேட்கறான், என்ன இன்னைக்கு லீவு? ஈஸ்டர்னா இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசுனா அவரு இஸ்ரேல்ல பிறந்து வளர்ந்து 30 வருஷம் வரைக்கும் இருந்தாரு. 33 வயசுல அவரை சிலுவையில அடிச்சாங்க. அது கிறிஸ்தவங்க அவரை கொண்டாடுற, அவர் தான் ரட்சகர்னு சொல்றாங்க, அவர் தான் மேசியான்றாங்க. அவரு இறந்த நாள், அவரை மறிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அப்புறம் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க வேற, அவர் சீக்கிரம் வரப்போறாருன்னு சொல்றாங்க. கேள்விப்படாதவன், இயேசுவை பத்தியே தெரியாதவனே தெரியாதவனு சொல்லி கொடுக்குறான். ஹலோ, கிறிஸ்தவங்களுக்கு இன்னும் இந்த அவேர்னஸ் வேணும். உங்க வீட்டுல உள்ளவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்களா? உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னீங்க, சமய வாய்த்தாலும் வாய்க்க. நான் கார்ல வந்துட்டு இருந்தேன், வரும்போது அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டேன். மனசுக்குள்ள திடீர்னு ஒரு ஏதோ இருந்துச்சு, ஐயோ இவருக்கு சுவிசேஷம் சொல்லலைங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டதுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்ட்டாரு அவரு. இவருக்கு போய் என்னத்த சுவிசேஷம் சொல்றதுன்னு விடல. நாங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, இயேசுவை தான் நாங்க பின்பற்றுறோம். இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, மனுஷன் பாவத்துக்காக சாபத்துக்காக மரிச்சாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு, அவர் மீண்டும் வரப்போகிறார், அவரை எதிர்கொள்வதற்கு நாங்கெல்லாம் இப்ப ஆயத்தமாயிட்டோம். சுவிசேஷம் சொல்லி முடிச்சாச்சு. நீங்க அவரை நம்புனீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம், மறுமையிலையும் ஆசீர்வாதம். நீ கடவுள் நம்பிக்கை கொள்ளாம போ, ஆனா உன் காதல் இந்த செய்தி ஒன்று, நீ ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாதும் உன் கையில தான் இருக்குது. அக்க பக்கத்துல பேசிக்கிட்டு பழகிட்டு இருக்கீங்களா? சமயம் வாங்கிக்கும் போது சொல்லிடணும். ஏன்னா இந்த அம்மா பாரு இவ்வளோ நாளா பேசிக்கிட்டு இருந்துச்சு, வந்துட்டு குழம்புக்கு கடுகு கொடுணும், கருவேப்பிள்ளை கேட்கும், இந்த இயேசுவை மட்டும் சொல்லவே இல்லையே. நமக்கு ஒரு தடவை சொல்லியிருந்தா நம்மளும் பரவாயில்ல போயிருப்போமே. ஹலோ, எல்லாம் வாங்கிக்கிட்டும் எல்லாம் பேசிக்கும், இந்த இயேசுநாதர் மட்டும் சொல்லவே இல்லையே. இது சர்ச்சைக்கு போகும்போது கூட ஒரு தடவை கூட கூப்பிட்டது கிடையாது. இந்த சர்ச்சைக்கு ஏன் போறேன்னு சொல்லி கூட நான் கேட்டப்ப கூட அது பத்தி கூட சொன்னது கிடையாது. பிள்ளைகளே, நம்ம மேல விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிக்கிறது, நம்ம மேல விழுந்த கடமை. இது சமயம் வாய்க்கும் போது சரி, வாய்க்காலும் சொல்லி உட்கார வச்சு சொல்லி
நீங்க ஜப கூட்டத்துக்கு கூப்பிடுறீங்க, வீட்டுல ஜபம் வாங்க, ஜப கூட்டத்துக்கு வாங்கன்னு, ரைட்டு. அவங்கள்ட்ட பர்சனலா பேசியிருக்கீங்களா? இதான்ப்பா சத்தியம், இதான் சுவிசேஷம். ஜப கூட்டம் நீங்க சொன்னதுக்காக ஏதோ ஜப கூட்டம் வந்தா ஏதோ ஜபம் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம். சுவிசேஷம் சொல்லிருக்கீங்களா? சுவிசேஷன்றது வேற. ஜப கூட்டத்துல உங்க ஆசீர்வாதத்துக்கு என்னென்னலாம் வழியோ அது சொல்லுவாங்க. சுவிசேஷன்றது அவன் நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்குரிய வழியை சொல்லி கொடுக்கக்கூடிய காரியம் தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துக்கு நீ கடனாளி. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லையோ சொல்லி ஆகணும். அதான் வேதம் சொல்லுது. உனக்கு ஆர்வம் இருக்கோ ஆர்வம் இல்லைன்னா சொல்லிதான் ஆகணும். அவனு சொல்றாரு, ஆர்வத்தோட சொல்லு, ஆர்வம் இல்லைன்னாலும் சொல்லு அப்படின்னு சொல்லுது பைபிள். தேவ பிள்ளைகளே, நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் அறிஞ்சு சிந்திச்சு இந்த கால நாட்கள்ல நீங்க ஜெயம் கொண்டு நித்திய வாழ்க்கையை நீங்க அடைகிறதுக்கு உங்களை எல்லா விதத்திலையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆயத்தப்படுத்திக் கொள்வதோடல ஆயத்தப்படுத்தவும் வேண்டும். பெற்றோர்கள் கீழ்படுகிறீங்களா? தாய் தகப்பன் கீழ்படுகிறீங்களா? சபை கீழ்படுகிறீங்களா? போத கீழ்படுகிறீங்களா? போத சிச்சை கீழ்படுறீங்களா? அனுதின தேவ வசனத்தை ஆர்வத்தோடு எடுத்து படிக்கிறீங்களா? கர்த்தர் பேசுறாருன்றத ஆர்வத்தோட இருக்கா? ஜபம் ஏதோ ஒரு கடமைக்காக செய்றீங்களா? உறவா செய்றீங்களா? ஆண்டவரே என்னை பார்க்க இந்த நாளை நீ இந்த நாள்ல எந்த சோதனை விழாதபடி, அதனாலதான் பரலோகத்தில் ஜபத்தை சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செயல்படுவது போல உலகத்திலும் செயல்படுவதாக. அன்றென்றும் உள்ள அனுதின உணவை எங்களுக்கு தாரும். சோதனையில் விழவிடாதபடி எங்களை தீமையிலிருந்து ரசித்து காத்துக்கொள்ளும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். சீக்கிரம் இஎம்ஐ எல்லாம் சீக்கிரம் கட்டி முடிக்கிற பாருங்க. ஸ்தோத்திரம். ராஜ்யம் வல்லமை என்றென்றும் உம்முடையதில்லை. அழியாத ராஜ்யத்துக்கு போவதற்கு வேண்டிய ஆயத்தங்களை எங்களுக்கு செய்ய தாங்கப்பா. வருகைக்கு நாங்க ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது உங்க ஜபத்துல ஒரு முக்கியமான ஒரு கட்டமா இருக்கட்டும். Praise the Lord. Hallelujah. ஆமாம், அவினாஷ் பாக்குறான், அடுத்த மாசம் கல்யாணம். 2028 கோல் வச்சு நியமிச்சிருக்காங்க. என்ன செய்யறது? அவங்க கடமையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருங்க. நம்ம ஏன் பயப்படணும்? ராஜா வந்தாருன்னா அழைச்சிட்டு போற. அடுத்த ஒரு செட்டில்மெண்ட் 1000 years 1000 மில்லினியம் இயர்ஸ்ல எப்படி எவ்வளவு வாழ முடியுமோ வாழ முடியும். Praise the Lord. எனக்கு இந்த குடும்பமே போதும்பா. 1000 வருஷம் ஆச்சுல இதே குடும்பமா? ஆமா, எனக்கு இதே குடும்பமா. நீங்க ஒருத்தவங்க சமாதானமாயி சந்தோஷமா சொல்ல முடியுமா உங்களுக்கு? இப்ப நீங்க அவர் என்ன வச்சிருக்காருன்னு தெரியல, ஆனா நீங்க சொல்ல முடியுமா உங்க மனசாட்சி தொட்டு, இந்த மனைவி போதும், இதே கணவர் போதும், இதே பிள்ளைகள் போதும் அப்படின்னு? பாத்தீங்களா? வரமாட்டேங்குது. பாத்தீங்களா? ஏதாவது ஒரு கையாவது உயர்த்துனுச்சா? பாத்தீங்களா? சொன்னதுக்கு அப்புறமாவது 2 பேரும் உயர்த்துனாங்க. மற்றவங்க ஏதோ ஒரு பிளான்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 1000 வருட அரசாட்சியில இந்த ஃபேமிலி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்மனது போடுதுங்க. அல்மனசாட்சி உடன்படிக்கையோட திருமண ஒப்பந்தம் ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். அந்த உடன்படிக்கை மாறாது. நம்மோடு செய்த அவருடைய உடன்படிக்கை மாறாது. அவர் நித்திய மணவாளன். இந்த பூலோகத்துல நமக்கு சரீர பிரகாரம் மணவாளன் குடும்ப வாழ்க்கையில. அதனால இந்த உடன்படிக்கைக்கு ஒப்பந்தமாய் தான் இந்த குடும்ப வாழ்க்கை நடத்தி போயிட்டு இருக்கிறோம். ஏதாவது சண்டை சச்சரவுனா ஒப்புரவாகுங்க. ஒப்புரவாகி நேசிக்க ஆரம்பிங்க. நான்லாம் பல விதத்துல என்ன சரி பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி உங்க வாழ்க்கையையும் அதையே சரி பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா?